புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை இந்த ஃபெடரலில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. நீலு வியாஸ் தான் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா முன்னிருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இது குறித்து உரையாடுவதற்காக thefederal.com ஆசிரியர் திரு சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு சீனிவாசன். முதல்ல டெல்லி முதல்வராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருப்பது, இந்த கட்டுரையிலே குறிப்பிடுவது பெரிய சர்ச்சைக்குரிய நபராக இருக்க மாட்டாங்க, பாஜக தலைமைக்கு ஒரு சிரமம் கொடுக்காத ஒரு நபராக இருப்பாங்கன்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. உங்கள் பார்வையில் அந்த தேர்வை எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் அதே தான் தோன்றுது. அடிப்பணிந்து போவாங்க. நீங்கள் இப்போ டெல்லியினுடைய நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இல்லை. இப்போது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க, அவர் ஒரு பவர் சென்டர், இன்னொருத்தர் அங்கே முனிசிபல் கார்பரேஷன் தனியாக இருக்குது, ரெண்டாவது, மூணாவது மத்திய அரசே இருக்குது. அவங்க கையில் தான் சட்டம் ஒழுங்கு, அதெல்லாம் அவங்க கையில் தான், நிலம் அவங்க கையில் தான் இருக்குது. அதை தவிர இவங்களுக்கும் 4 பேர். இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போது டபுள் இன்ஜின் அப்படின்னாங்க, 2 இன்ஜின், இங்கே 4 இன்ஜின் இருக்குது. இது 4ஐயும் ஒருங்கிணைத்து, அதை தவிர நீங்கள் ஆப்போசிஷனை மறந்துடாதீங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 22 அவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. கடுமையான ஒரு போட்டி அவங்களும் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா 3 சீட் வச்சுட்டே பாஜக அவங்களுக்கு நல்ல போட்டி தந்தது. அப்படி இருந்தால் கூட இந்த புதுசாக வந்திருக்கிற சீஃப் மினிஸ்டர் மேலே ஒரு நல்ல ஒருங்கிணைத்து எல்லாரையும் அழைச்சின்னு போகணும், கோஆர்டினேஷன் என்ன இருக்கணும். இது ஒன்று. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு. இன்னொன்று யூடி என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வேறு. ஸோ அதையும் அவங்க அழைச்சிட்டு போகணும். ஏன்னா இது பாருங்கள், மத்திய அரசு அங்கே இருக்கிறதுனால பல நிர்வாகங்கள் மத்திய அரசாலே இயங்கப்படுகிறது அங்கே. அதனால் அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு பண்ணுறதுங்கிறது ஒரு சவால். இது எல்லாத்தையோட பெரிய சவால் என்னென்னா, டெல்லி எதிர்கொள்ளும் மாசு. நீங்கள் பாருங்கள், காற்று மாசடைஞ்சிருக்கு, நிலைநீர் சரியாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யமுனா முற்றிலுமாக ஒரு நதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரிவர்னு சொல்ல முடியாது. என்னுடைய நிலைமை முற்றிலுமாக இப்போது ஒரு சின்ன ஓடு மாதிரி தான் ஓடின்ட்டுருக்கு. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணாவது, அங்கே இருக்கிற போக்குவரத்து, உள்ளூர் போக்குவரத்து அது சரியாக இல்லை. அதுக்கு தவிர நிறைய அங்கே இருக்கிற சாலைகள்லாம் சீரமைக்கணும். இதெல்லாம் பல சவால்கள் இருக்குது. நிர்வாக ரீதியாக நிறைய சவால்களை எதிர்கொள்ளணும்னு. இப்போ டெல்லி முதல்வராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுல இப்போ இந்த கட்டுரை தாண்டி வேறு சில கட்டுரைகள் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு வலுவாக இருக்கிற மாதிரி நிறைய கட்டுரைகள் இருக்குது. ஆர்எஸ்எஸோட சாய்ஸாக அப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இது ஒரு ஆர்எஸ்எஸ் சாய்ஸ் தான். ஆர்எஸ்எஸ் இப்போ நீங்கள் ஒரு கோடு கிழிக்க முடியாது, இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் பாஜக, அதனால இது ஆர்எஸ்எஸ் தான் தேர்ந்தெடுக்கு, பாஜக இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஒரு இதில் கை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எழுச்சியை எப்படி வந்திருக்காங்க, மேலே எப்படி வந்திருக்காங்கன்னு. இவங்க 27-30 வருஷம் முன்னாடி தான் அரசியலில் வந்தாங்க. இது அதை மோடி நன்னா அதை பற்றி பேச போகிறார். இவங்களை சிஎம் ஆக்கினாங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு சுவாரஸ்யமான இதுவும் இருக்குது, ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அவங்க எப்படி மேலே எழுந்து வந்தாங்கங்கிறது ஒரு கதை இருக்குது. இன்னொன்று அரசியல் ரீதியாக ஏன் இவங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. 2 காரணம் இருக்குது. நான் முன்னாடி சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லிடுறேன். இவங்க ஒரு மத்திய வர்க்க, நம்ம சாதாரண ஒரு மத்திய வர்க்க நடுத்தர வர்க்க வர்க்கத்துலேருந்து தான் வராங்க. அப்பா இது பெரிய இதில் இல்லை, ஒரு வங்கியில் அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்கார் அங்கே. அதனால் எப்படி ஒரு நம்ம மிடில் கிளாஸ் எப்படி ஸ்கூலுக்கு போகுமோ, காலேஜ் போகும், அந்த மாதிரி தான் அவங்க படித்து மேலே வந்திருக்காங்க. ஆனால் அவருடைய அண்ணா அவர் ஆர்எஸ்எஸ் நிர்வாகியாக இருந்திருக்கார், ஒரு தொண்டராக இருந்திருக்கார், அதுக்கப்புறம் நிர்வாகியாகவும் ஆயிருக்கார். அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை ஊக்கப்படுத்தியிருக்காங்க, நீங்களும் அரசியலில் வாங்கன்ட்டு. ஆனால் அப்பா பேங்க் ஆஃபீஸர் வேண்டாம்னு சொல்லிட்டார். டூசு எலெக்ஷன் சொல்லுவாங்க, டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எலெக்ஷன், அதில் முன்னிலைப்படுத்த பார்த்தாங்க. இவருக்கு எதிர்த்தாப்புல அல்கா லாம்பான்னு காங்கிரஸ்லேருந்து இருந்தாங்க. அப்பா சொன்னார், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு அரசியலில் போகணும், பொண்ணு கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, அது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லி திருமணமே பண்ணி வச்சுருக்கு. அந்த திருமணமும் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு செல்வந்தரவரான ஒரு பிஸ்னஸ்மேன்,
அவரோட அவங்களுக்கு கல்யாணம் நடந்து பாருங்கள் எவ்வளோ ஆழமான ஒரு இது அவங்களுக்கு இருந்திருக்குன்ட்டு. அதனால் இன்னொன்று வந்து ஒரு 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 விதமான ஆர்எஸ்எஸ்குள்ளேயோ பிஜேபிக்குள்ளேயோ ஒரு ஒழுங்குமுறை உண்டு, சொல் பேச்சு கேட்பாங்க. அது இப்போ ரொம்ப அவசியம். எனக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த கட்டுரையில் தான் சொல்லியிருக்காங்க, நானும் அதான் சொல்கிறேன், மத்திய அரசு ஒரு பேக் சீட் டிரைவிங் தான் பண்ணும். இது வந்து அவங்களுடைய சாதுரியம் எப்படி வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக மாறாதிக்கு தன்னை எப்படி முன்னிலைப்படுத்தி நன்றாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அது ரொம்ப அவசியம். இப்போ அரசியல் ரீதியாக நாம் வருவோம், ஏன் வந்து இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்ட்டு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சதவீதம் 1.9% ஓட் ஷேர் தான் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற நடுப்புற இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதில் தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12% ஆண்கள் அதிகமாக வாக்கு பாஜக கொடுத்துருக்காங்க. ஆனால் 6% வாக்கு அதிகமாக பெண்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கு. அதனால் அவங்களை ஈர்க்கணும். இன்னொன்று வந்து ஒரு மெசேஜும் கொடுக்க பார்க்குறாரு மோடி. அவர் கேள்வி ஒரு சவால் விட்டார் காங்கிரஸ்க்கு முன்னாடி, உங்கள் பார்ட்டியில் யாராவது 3 தலைமுறை ஓபிசியில் யாராவது ஒரு லீடர் இருக்காங்களா? 3 தலைமுறை 3 லீடர். என்ன அவங்க சுட்டி காமிக்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா, ராகுல், சோனியா 3 பேருமே ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஆனால் இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இல்லை. ரேகா குப்தா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மிடில் கிளாஸ், அதுலேருந்து மேலே வந்து ஒரு தலைவராக இருக்காங்கிறது பெரிய பெருமைக்குரிய விஷயம். கேஜ்ரிவால் என்ன இருந்தாரோ ஜாதி, அதே தான் இவரும். குப்தா பனியா அப்படிம்பாங்க, பேசிக்கலி பிஸ்னஸ் கம்யூனிட்டி. அதுலேருந்து தான் இவங்களும் வராங்க. இது பெரும்பாலும் அதனுடைய ஒரு பெரிய பேக்கிங் பிஜேபிக்கு உண்டு. எப்போவுமே பிஸ்னஸ் கம்யூனிட்டி எப்போவுமே பிஜேபிக்கு ஒரு பெருசாக ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு 20-25% இவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய கேஜ்ரிவால் தம் பக்கம் இழுத்திருக்காரு. ஏன்னா அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்ததுனால. அதனால அதுவும் ஒரு காரணம். இதில் இன்னொன்றும் கட்டுரையாளர் சொல்கிறதுல வந்து பர்வேஷ் வர்மாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றப்ப, அவர் வந்து மோடி அமித்ஷாவுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டுறலான்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் அவர் அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? அப்படி பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு அவர் வந்து வளரல. அப்புறம் மோடி ஷாலாம் அவங்களாம் ரொம்ப மேலே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்காது. ஆனால் அவரும் 2ஆவது தலைமுறை. அவர் அப்பாவும் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக அதே இது சாஹிப் சிங் வருமா இருந்திருக்கார். 2 விஷயம் அவரை பற்றி. இவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் மேனாக வரலாம், சர்ச்சைக்குரிய மனிதர். அவருடைய பேச்சு எல்லாமே ரொம்பவும் ஆப்ஜெக்ஷனபிளாக தான் இருந்திருக்கு. அவர் தனி மனிதராக இயங்கலாம், அவர் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் சொல்லலாம். இது அவர் கட்டுக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது கொஞ்சம். அப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை ஒரு ஒழுங்கு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ரேகா குப்தா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்ல முடியாது, ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக மாறின பிறகு அவங்க ரூபம் என்னமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மாவோ இல்லை உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், இவங்கள தவிர மற்ற எல்லா நீங்கள் பிஜேபி சிஎம்லாம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் மத்திய அரசோட ஒரு நல்ல நிலைப்பாடு தான் வச்சுருக்காங்க. கட்டுரையிலே சொல்கிறது, ஆம் ஆத்மி கட்சி நீ என்ன செய்ய போகுது, அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் கேபினெட்குள்ளே இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்கன்றதையும் கட்டுரை சுட்டி காட்டுது. ஆம் ஆத்மி எப்படி இதை எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? ஆம் ஆத்மி ரேகா குப்தாவுக்கு சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஆம் ஆத்மி பார்ட்டி இனிமேல் போக போக தான் பார்க்கணும் எந்த மாதிரி இருக்கான்னு. ஏன்னா அந்த பார்ட்டி உள்ளே ஏதாவது உட்பூசல் நடக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போதைக்கு என்ன தோன்றதுன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி கொஞ்சம் இவங்களுடைய நடைமுறைகளை பார்க்கும் எப்படி நடக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா நேத்திக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 2500 ரூபா நீங்கள் வந்து ஒரு பெண்மணிக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பேன், சலுகை தொகை அது கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2வது வந்து இதையும் பார்க்கணும், ஆம் ஆத்மி பார்ட்டி தன்னுடைய தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்ட்டு. அது வந்து இப்போது இவங்களே இருக்காங்களா, இப்போது போன சிஎம் அவங்க இருக்காங்களா, இல்லை வந்து வேறு யாரையாவது பண்ணுறாங்களான்னு, இல்லை கோபால்னு இருக்காரு அவரை பண்ணுறாங்களா, இல்லை அதிஷியை திரும்பி பண்ணுறாங்களான்னு. ஏன்னா இதில் ரொம்ப அவசியம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு பெண்ணை
அவங்க ஒரு தலைவராக போடுறாங்களா யாரை போடுறாங்கன்னு ரெண்டாவது விஷயம் பார்க்கணும். மூணாவது வந்து பெரிய சவால்கள் நிஜமாவே பாஜக முன்னாடி இருக்குது. இது வந்து நீங்கள் அங்கே இருக்கிற டெல்லியினுடைய மாசை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது இல்லை மற்ற நிர்வாக ரீதியாக சொன்ன ப்ராமிஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை, ஒரு கடினமான விஷயம். நிர்வாக ரீதியாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சூழலியல் சார்ந்த நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் முன்பே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி துணைநிலை ஆளுநர் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார். மத்திய அரசு நிறைய நிதியெல்லாம் வழங்கினா சில விஷயங்கள்லாம் ஆம் ஆத்மிக்கு இருந்த நெருக்கடி இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம்ல, அப்படி புரிஞ்சுக்கலாம். அது சரிதான். இதை தவிர நான் வந்து இப்போ 4 இது சொன்னேன், 4 இன்ஜின் இருக்குன்னு. அதை தவிர நீங்கள் பிற மாநிலங்க பார்த்துடலாம். பஞ்சாபை தவிர ஹரியானா, உத்தரப்பிரதேசம் எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது. அதனால NCR அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அதை வந்து நீங்கள் ஒருங்கிணைத்து எல்லாம் பண்ணலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் இது எப்படி எடுத்துன்னு போகிறாங்கிறது தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்களோட சவால்கள் என்ன, அரசியல் ரீதியாக என்ன சவால் இருக்குது, இவர்கள் தேர்வு செய்யப்பட்டதனுடைய பின்னணி அது குறித்து எழுதப்பட்ட கட்டுரை தான். உங்களுடைய பார்வைகளை விரிவாக முன் வச்சிங்க. மிக்க நன்றி. மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.